ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். அதிரடியாக பங்களாதேஷில் இறங்கிய இந்திய கமாண்டோ படை. பங்களாதேஷில் ஏற்பட்டுள்ள உணவு பற்றாக்குறை, அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்காக இந்தியாவிடம் வந்து கையேந்த ஆரம்பித்துள்ள பங்களாதேஷ். இந்திய அரசும் இராணுவமும் இந்திய காவல்துறையும் திடீரென ஆரம்பித்துள்ள பங்களாதேஷ் வேட்டை. இன்று 1000க்கும் அதிகமான பங்களாதேஷ் சிட்டிசன்ஸ் நியூ டெல்லியில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இன்னும் 1000க்கும் அதிகமான பங்களாதேஷ் சிட்டிசன்ஸ் அடையாளம் காணப்பட்டு குறிவைக்கப்பட்டுள்ளார்கள். இது போன்ற பங்களாதேஷ் குடிமக்கள் இமிகிரன்ட்ஸ் என்ற பெயரில் இந்தியாவுக்குள் நுழைந்து இந்தியாவில் உள்நாட்டு குழப்பத்தை உருவாக்குவது, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், மணிப்பூர் போன்ற பகுதிகளில் திடீரென இந்து மத மக்களை தாக்குவது போன்ற செயல்களை செய்யக்கூடியவர்களாக இவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். பங்களாதேஷில் இந்து மத மக்கள், இந்திய மக்கள் தாக்கப்பட்டால் இந்தியாவில் இருக்கும் பங்களாதேஷ் தீவிரவாதிகளை இந்தியா சும்மா விடுமா சொல்லுங்க? இவர்களில் அதிகமான பேர் இந்தியாவின் ஆதார் அட்டையை திருட்டுத்தனமாக வாங்கி இந்திய குடிமக்களாக போலித்தனமாக எல்லா சலுகைகளையும் வாங்கக்கூடிய ஒரு ஏமாற்று கூட்டம் இது. இந்த சோகால்டு பங்களாதேஷ் குடிமக்கள் இவர்கள் உண்மையிலேயே சாதாரண பொதுமக்கள் தானா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்தியா முழுவதுமாக பரவி இருக்கக்கூடிய இந்த கூட்டம் இவர்கள் உண்மையிலேயே குடிமக்களா? அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. இல்லையா தீவிரவாதிகளா என்ற சந்தேகம். திடீரென மிகப்பெரிய தீவிரவாத கூட்டமாக மாறக்கூடிய பங்களாதேஷ் கூட்டம் இது. இதுவரை இவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கையில் இந்தியா மிகப்பெரிய நாட்டம் காட்டவில்லை, அதை பெருசாகவே எடுத்துக்கவில்லை. இவர்களை தீவிரவாதிகள் கணக்கில் சேர்க்க வேண்டிய நடவடிக்கையை இந்திய அரசு எப்போதோ செய்திருக்க வேண்டும். பங்களாதேஷ் பல மில்லியன் டாலர் பணத்திற்கு உணவுப் பொருட்களை பொதுவாக இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்யும். ஆனால் இந்த பங்களாதேஷ் திடீரென நமது நாடு இந்தியாவை பகைத்துக் கொள்ளும் விதத்தில் இந்த முக்கியமான உணவுப் பொருட்களை, அடிப்படை உணவுப் பொருட்களை, எசென்ஷியல் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பொருட்களை இந்தியாவிடம் வேண்டாம் என்று சொல்லி திமிராக புதிய திட்டங்களை உருவாக்கியது. ஆனால் இன்று காலையில் இந்தியாவுக்கு வளைந்து கொடுத்த பங்களாதேஷ் என்று சொல்லலாம். எப்படின்னு பாருங்க. பங்களாதேஷ் முழுவதுமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான மிகப்பெரிய ஷார்டேஜ், தட்டுப்பாடு, பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்த போலி தலைவர் முகமது யூனிஸின் கீழ் இருக்கும் தற்காலிக அரசு மீண்டும் இந்தியாவின் உதவிக்காக பெரிய ரிக்வெஸ்ட் ஒன்று அனுப்பியுள்ளது. அந்த ரிக்வெஸ்டின் படி, வேண்டுகோளின் படி இன்று காலையில் இந்தியாவின் 4,68,000 கிலோ உருளைக்கிழங்கு இன்று பங்களாதேஷில் இறக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கே தெரியும், இந்தியாவுக்கு அதிகமான உருளைக்கிழங்கு தேவைப்படுவதில்லை. ஆனால் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் உருளைக்கிழங்கு சாப்பிடும் மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். பாகிஸ்தான், பங்களாதேஷ் இரண்டுமே உருளைக்கிழங்கு சாப்பிடும் நாடுகள். ஆல்மோஸ்ட் 9,000 மூட்டை உருளைக்கிழங்கு இன்று காலையில் இந்தியாவின் ட்ரெயின் வழியாக பங்களாதேஷ் சென்று இறக்கப்பட்டுள்ளது. திடீரென இந்தியாவிடமிருந்து அதிகமான இறக்குமதி செய்யக்கூடாது என்பதற்காக இந்தியாவிடமிருந்து பொதுவாக மிக அதிகமான அளவில் வாங்கக்கூடிய உருளைக்கிழங்கு, வெங்காயம் போன்ற அத்தியாவசிய பொருட்களை இனிமேல் வாங்க மாட்டோம் என்று பங்களாதேஷ் அரசு இந்தியாவிடம் சொல்லியிருந்தது. சொல்லிவிட்டு ஜெர்மனி, ஈஜிப்ட், சைனா, ஸ்பெயின் போன்ற நாடுகளிடமிருந்து உருளைக்கிழங்கும், சைனா, பாகிஸ்தான் மற்றும் டர்க்கி போன்ற நாடுகளிடமிருந்து வெங்காயம் போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இதே இந்த பங்களாதேஷ் ஒரு சில மாதங்களாக இறக்குமதி செய்ய ஆரம்பித்தது. ஆனால் இது எல்லாமே அதிக வால்யூம் அளவில், மிக அதிகமான எடை அளவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள். ஆனால் இந்தியா இதுவரையிலும் இந்த உணவுப் பொருட்கள் அனைத்தையுமே மிகவும் மலிவான விலையில் பங்களாதேஷுக்கு அனுப்பி கொண்டிருந்தது. எனவே இந்த காஸ்ட் டிஃபரன்ஸ், இந்த விலை வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா, இது பங்களாதேஷ் பொருளாதாரத்திற்கு நல்ல உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திடீரென இந்தியாவிடம் வாங்காமல் ஒரு சில ஐரோப்பிய மற்றும் மேற்கத்திய நாடுகளிடமிருந்து, ஒரு சில மிடில் ஈஸ்ட் நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்ய ஆரம்பித்த காரணத்தால் பங்களாதேஷில் திடீர் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. இன்ஃப்ளேஷன் ஸ்கை ராக்கெட்டிங் மாதிரி அதிகமாகிவிட்டது. எனவே உடனடியாக மீண்டும் இந்தியாவிடம் அதிகமான உருளைக்கிழங்கு அனுப்ப வேண்டும் என்று இதே இந்த பங்களாதேஷ் கேட்டுக்கொண்ட காரணத்தால் இந்தியா உடனடியாக இன்னைக்கு காலையில் பல கோடி ரூபாய்க்கு உருளைக்கிழங்கை வெஸ்ட் பெங்கால் வழியாக பங்களாதேஷுக்கு கொண்டு சென்று இறக்கியுள்ளது. நீங்க பாருங்க, ஆகஸ்ட் மாதத்தில் மாணவர்கள் போராட்டம் தொடங்கி பங்களாதேஷில் மிகப்பெரிய ஒரு தீவிரவாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாணவ போராட்டம் தொடங்கி
77 வயதான முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பங்களாதேஷிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு, இந்த ஷேக் ஹசீனா இந்தியா வந்த அடுத்த நாளில் இருந்தே பங்களாதேஷில் இருக்கும் இந்து மத மக்களுக்கு டார்ச்சர் ஆரம்பித்து விட்டது. இந்து மத மக்களை கைது செய்வது, இந்து மத மக்களின் வீடுகளை இடிப்பது, எரிப்பது, ஒரு சில இந்து மத குடும்பங்களை மொத்தமாக கொலை செய்து காலி செய்வது, இந்து மத கோயில்கள் இடிக்கப்படுவது, கோயில்களில் வழிபாடுகள் தடை செய்வது என எல்லா கொடுமைகளுமே பங்களாதேஷில் இந்தியர்களுக்கு எதிராகவும் இந்து மத மக்களின் அடிப்படை உரிமைகளையும் அடிப்படை வாழ்க்கை முறையையும் இல்லாத அளவுக்கு அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தீவிரவாதம் செய்ய ஆரம்பித்தார்கள் ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து. ஆனால் இந்த தற்காலிக தலைவர், அமெரிக்காவின் இடைத்தரகர், 84 வயது முகமது யூனஸ், இந்தியாவுக்கு எதிராக பொதுவாகவே பேசக்கூடியவர், நடந்து கொள்ளக்கூடியவர். இவர் மீது பங்களாதேஷில் நூற்றுக்கணக்கான வழக்குகள் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இருந்த நேரத்தில் பதிவு செய்யப்பட்டது. அது ஏனென்றால் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்த அமெரிக்காவின் இடைத்தரகர் முகமது யூனுஸை ஒரு பெரிய த்ரெட்டாக பார்த்தார்கள் என்பது உண்மைதான். ஆனால் அமெரிக்காவின் ஆதரவுடன் பங்களாதேஷ் வந்து இறங்கிய இந்த முகமது யூனஸ் இந்திய அரசு, இந்திய ராணுவம் மீது பல போலியான குற்றச்சாட்டுகளை வந்த அன்றிலிருந்தே வைத்துள்ளார். ஒன்று, இந்தியா பங்களாதேஷ் எல்லையை ஆக்கிரமிப்பதாக கூறுகிறார். இன்னொன்று, பங்களாதேஷ் பொருளாதாரத்தை இந்தியா வேண்டுமென்றே பாதிக்கும் வகையில் திட்டங்களை செய்வதாக கூறுகிறார். ஆனா உண்மையிலேயே என்ன நடக்குது? உண்மையிலேயே இந்தியா இதுவரை பங்களாதேஷுக்கு செய்திருப்பது ஃப்ரீ மிலிட்டரி எய்ட், மிலிட்டரி உதவி, இலவசமாக போர் பயிற்சி மற்றும் அதற்கான உதவிகள், மிகவும் குறைந்த விலையில் உணவுப் பொருட்கள், மிகவும் அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள் டிஸ்கவுண்ட் என்ற பெயரில் ஆல்மோஸ்ட் இலவசமாக பல லட்சம் கிலோ அளவில் டெய்லி கொண்டு சென்று குவிக்கப்படுகிறது. ஏற்கனவே இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரு சில முக்கியமான நதிகளின் தண்ணீரை பிரிப்பதில் பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலும் இந்தியா அதிகமான தண்ணீரை ஏற்கனவே பங்களாதேஷுக்கு தொடர்ந்து ஆல்மோஸ்ட் பாதியாக பகிர்ந்து கொடுக்குது. இதெல்லாம் போதாதுன்னு ஒரு வருடத்திற்கு பல மில்லியன் டாலர் லோன், மிகவும் குறைந்த வட்டியில், அதுக்கு அந்த பணத்தை சும்மாவே கொடுக்கலாம். ஆனால் ஒண்ணுமே இல்லாத வட்டிக்கு பல மில்லியன் டாலர். ஃப்ரெண்ட்ஸ், பல மில்லியன் டாலர்னா 10 மில்லியன் 20 மில்லியன் கிடையாது, 500 மில்லியன் 600 மில்லியன் டாலர் ஒண்ணுமே இல்லாத வட்டிக்கு லோன் என்ற பெயரில் ஒவ்வொரு வருடமும் பங்களாதேஷுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படி எல்லாம் செய்த பிறகும் கூட முகமது யூனஸ் சொல்வது இந்தியா வேண்டுமென்றே பங்களாதேஷ் பொருளாதாரத்தை வளரவிடாமல் தடுப்பதாக பழி போட்டுள்ளார். அதிலேருந்தே தெரியுது இன்று பங்களாதேஷில் இந்திய மக்களுக்கு, இந்து மத மக்களுக்கு செய்யப்படும் கொடுமையை. அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகளை தூண்டிவிட்டு, அதிகமான மக்கள் கூட்டத்தை உசுப்பேத்து தூண்டிவிட்டு, ஏன் ஒரு பாசிவ் அப்சர்வராக எதுவுமே தெரியாதது போல, அப்படியே பார்க்காம இருந்தது போல இருந்துகிட்டு வேற எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இருப்பது, இவர் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு இப்ப தெரியுதா? இவர் அமெரிக்காவில் இருந்து வரும்போதே இந்தியாவுக்கு எதிரான ஒரு பெரிய அஜெண்டா, ஒரு பெரிய இந்திய எதிர்ப்பு பட்டியலுடன் வந்தவர். இன்று இந்திய எல்லையில் இந்தியாவுக்குள் வரும் ட்ரோன்ஸ், பாகிஸ்தான் ட்ரோன் கூட கிடையாது, சைனா கொடுத்த ட்ரோன் கூட கிடையாது. இன்று பங்களாதேஷில் இருந்து கிளம்பி இந்திய எல்லைக்கு உள்ளே வரக்கூடிய ஒவ்வொரு ட்ரோன்ஸுமே துருக்கி நாட்டால் கொடுக்கப்பட்ட ட்ரோன்ஸ். எனவே அமெரிக்காவில் இருந்து வரும்போதே துருக்கியின் திட்டங்களுடன் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிக்கலில் இந்தியாவுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் அளவில் இந்தியாவில் பிரிவினையை அதிகமாக்கும் விதத்தில் அனுப்பப்பட்டவர் தான் இந்த முகமது யூனஸ். இவர்களின் முயற்சி இந்தியாவில் உள்நாட்டு குழப்பத்தை உருவாக்குவது. பங்களாதேஷில் இந்திய மக்கள் அழிக்கப்படும் போது, கைது செய்யப்படும் போது, இந்தியாவில் இருக்கும் இந்து மக்கள் வீதிக்கு வந்து இந்தியாவில் இருக்கும் அமைதியை கெடுக்கும் அளவில் வன்முறைகளை தொடங்குவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். யாரு? இதே இந்த பங்களாதேஷ் தலைவர், துருக்கி அதிபர் எர்டோகன், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில டெமோக்ராட்டிக் லீடர்ஸ். ஆனால் இந்தியாவில் அது நடக்கவே இல்லை. இந்தியாவிலும் முகமது யூனஸின் திட்டங்களுக்கு எதிராக, பங்களாதேஷின் ஃபண்டமெண்டலிஸ்ட் அடிப்படைவாதிகளுக்கு எதிராக, ஹமாஸ் போன்ற பயங்கரவாதிகளுக்கு எதிராக பல போராட்டங்கள் தொடங்கியது நம்ம நாட்டில். ஆனாலும் அது எப்போதுமே பெரிய வன்முறையாக மாறவில்லை. எனவே இன்று பங்களாதேஷில் அழிக்கப்படுவது, பங்களாதேஷில் தொடங்கிய டீப் ஸ்டேட் திட்டங்கள் அவர்களையே அழிக்கிறது. இன்று பங்களாதேஷ் தெருக்களில், பெரிய பெரிய நகரங்களில் நடக்கும் போராட்டங்களும் அழிவுகளும் வன்முறைகளும் அவர்கள் இந்தியாவில் நடக்கும் என்று எதிர்பார்த்த விஷயங்கள். ஆனால் அது எதுவுமே இன்று இந்தியாவில் நடக்கவில்லை. இன்று பங்களாதேஷ் தீப்பற்றி எரிகிறது. ஆனால் இந்தியா மெதுவாக பங்களாதேஷை கண்டிப்பாக இன்னும் அழிக்கும். பாருங்க, இந்தியா பாகிஸ்தானில் கையாண்ட திட்டங்களை, ரகசியங்களை இன்னும் பங்களாதேஷிலும் கையாளும்.
உங்களால நம்ப முடியுதோ இல்லையோ, இன்று பாகிஸ்தானின் மொத்த அழிவுக்கும் காரணம் அந்த நாட்டின் தீவிரவாதமும், அந்த நாட்டின் அடிப்படைவாதமும், அந்த நாட்டின் மதவாதமும். மத தீவிரவாதத்தை அரசியலிலும் அரசாங்கத்திலும் கலந்து அந்த நாட்டின் இராணுவத்தில் தீவிரவாதத்தை கலந்தது பாகிஸ்தான். இன்று சைனா காலடியில் விழுந்து மடிந்து அந்த நாட்டு மக்களுக்கு சரியான உணவு கிடையாது, அங்கு சரியான பொருளாதாரம் கிடையாது, சரியான எந்த திட்டங்களுமே இல்லை. அதே கதிதான் இந்த பங்களாதேஷுக்கும் வரும். நான் இப்ப சொல்றேன், எண்ணி 8 அல்லது 10 வருடங்களுக்குள், இன்னும் வரக்கூடிய 8 வருடங்களுக்குள், ஏன் 5 வருடங்களுக்குள் இதே இந்த பங்களாதேஷ் பாகிஸ்தான் நிலைக்கு கண்டிப்பாக வரும். பாருங்க, இந்தியாவிடம் இருக்கக்கூடிய மிலிட்டரை வைத்து கிடையாது, மாறாக இந்தியாவின் இன்டெலிஜென்ஸ் இந்த நாட்டை சுக்கு நூறாக அழித்து இல்லாமல் செய்துவிடும். சும்மா இருந்த சங்க யாரோ ஊதி கெடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதைத்தான் இந்த பங்களாதேஷ் தலைவர் முகமது யூனுஸ் இந்தியாவுக்கு எதிராக செய்துள்ளார். எனவே இவர் அல்லது இவர் மாதிரியான தலைவர் யாராக இருந்தாலும் இன்னும் 10 வருடங்களுக்குள் பங்களாதேஷ் மொத்தமாக இல்லாமல் போய்விடும், காணாமல் போய்விடும். இந்தியாவின் பேரா கமாண்டர்ஸ் வெறும் 1000 பேர், லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸ் தேவையே கிடையாது. மாறாக பங்களாதேஷ் எல்லையில் இந்தியாவின் 1000 பேரா கமாண்டர்ஸ் இறக்கப்பட்டுள்ளார்கள். ஒரு ஃபைட்டர் ஜெட், ஒரே ஒரு ஃபைட்டர் ஜெட், ஒரு சில பீரங்கிகள், ஒரு சில வீரர்கள், ஒரு சில ஏவுகணைகள் இந்த பங்களாதேஷுக்கு போதுமானது. இந்த நாட்டினை இல்லாமலாக்க ஒரு சில ஹேண்ட் பிக்டு ஆயுதங்கள் போதுமானது. அதெல்லாம் விடுங்க, ஒரு சில இறக்குமதிகளை நிறுத்தினால் போதுமானது. இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூடிய வெங்காயத்தை அவன் வேண்டாம்னு சொல்லலாம், இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூடிய உருளைக்கிழங்கை அவன் வேண்டாம் என்று சொல்லலாம். ஆனால் இந்தியா அவன் தயாரிக்கக்கூடிய டெக்ஸ்டைல்ஸ், துணி, ஆடைகள் இருக்கு பாத்தீங்களா, நாம அணியக்கூடிய ஆடைகளை, பங்களாதேஷிலிருந்து வரக்கூடிய ஆடைகளை வேண்டாம் என்று சொன்னாலே போதும். பங்களாதேஷ் எக்கானமி சுக்கு நூறாகி காலியாகி அழிந்துவிடும். ஏன்னா மொத்த பங்களாதேஷின் பொருளாதாரமே டெக்ஸ்டைல் துறையை நம்பி இருக்கக்கூடிய ஒரு எக்கானமி. ஆனால் அதற்கான காட்டன் மற்றும் யார்ன், அதாவது பங்களாதேஷுக்கு தேவையான 80-85% காட்டன் அண்ட் யார்ன் இந்தியாவிலிருந்து அனுப்பப்படுகிறது. அதை நிறுத்தினாலே போதுமானது, பங்களாதேஷ் காலி. இந்தியா சப்ளைஸ் எலக்ட்ரிசிட்டி டு பங்களாதேஷ், மலிவு விலை. இந்தியா சப்ளைஸ் ரிஃபைன்ட் டீசல் டு பங்களாதேஷ். அந்த நாட்டின் மிகப்பெரிய எனர்ஜி செக்டர் இந்தியாவிலிருந்து போகக்கூடிய ரிஃபைன்டு டீசல், அதைத்தான் நம்பி இருக்கு, அதுல தான் ஓடுது. பங்களாதேஷ் இம்போர்ட்ஸ் ரைஸ், லென்டில்ஸ், ஆனியன்ஸ், சில்லிஸ் அண்ட் சீட்ஸ். அவனது முக்கிய விவசாயத்துக்கான விதைகளே இந்தியா தான் கொடுக்குது. எல்லாமே மலிவு விலை. சோப்ஸ், lubricants, waxes, candles and modeling paste, edible fruits, nuts, peel of citrus fruit and melons எல்லாமே இந்தியாவிலிருந்து அனுப்பப்படுகிறது. எல்லாமே மலிவு விலை. இதெல்லாம் நிறுத்தி இந்த நாட்டினை சுலபமாக பழி வாங்கலாம். ஆனால் அதனை இந்தியா இன்னும் கூட செய்யவில்லை, அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. அது ஏன் என்ற காரணம் உங்க எல்லாருக்குமே தெரியும். த தர்ம பிரபுஸ். நம்ம தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கொடை வள்ளல் மற்றும் நல்லவர்களாச்சே இல்லையா? இப்ப இருக்கக்கூடிய கேள்வி, இவர்களின் பொருளாதாரத்தை அழிக்கும் விதத்தில், பங்களாதேஷ் நாட்டின் டெக்ஸ்டைல் பொருளாதாரத்தை, துறையை அழிக்கும் விதத்தில் இந்தியா அனுப்பக்கூடிய மலிவு விலை பொருட்களை நிறுத்தணுமா? இந்தியா பங்களாதேஷை பழி வாங்கணுமா? அதுதான் தற்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இதற்கான பதிலை நீங்க தான் சொல்லணும். உலகத்துல யார் யாரோ என்னமோ சொல்றாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. ஏன் இந்தியாவில் கூட பல அரசியல்வாதிகள் பலரும் பல காரணங்களை சொல்லுவாங்க. ஆனா இந்தியாவின் பொதுமக்கள் நீங்க சொல்லணும். இந்தியா பங்களாதேஷின் பொருளாதாரத்தை அழிக்கக்கூடிய விதத்தில், பங்களாதேஷ் நாட்டின் டெக்ஸ்டைல் பொருளாதாரத்தை அழிக்கக்கூடிய விதத்தில் நாம் அனுப்பக்கூடிய மலிவு விலை பொருட்களை நிறுத்தணுமா? நாம கொடுக்கக்கூடிய தண்ணீரை நிறுத்தணுமா? நாம கொடுக்கக்கூடிய 500 மில்லியன் $600 மில்லியன் பணத்தை லோனாக கொடுப்பதை நிறுத்தணுமா? நாம கொடுக்கக்கூடிய போர் பயிற்சியை நிறுத்தணுமா? நாம கொடுக்கக்கூடிய மலிவு விலை ஆயுதங்களை நிறுத்தணுமா? இதெல்லாம் செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பொதுமக்களாகிய நாட்டின் பிரஜை, மிக முக்கியமான பொதுமக்களாகிய நீங்க தான் சொல்லணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுவீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ, அவேர்னஸை கிரியேட் பண்ண வேண்டிய வீடியோ. பங்களாதேஷ், இந்தியா அப்படின்னு பல கதைகளை பலரும் நம்ம நாட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இதை அனுப்புங்க. அனுப்பி அவங்கள புரிய வைக்கணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, சரியா? நம்ம கூட இங்கிலீஷில் சப்டைட்டில் போடுறோம், அவங்க பார்த்து அப்படியே விரண்டடிச்சு ஓடட்டும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் my dear friends. Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலேயே வச்சு நல்ல சந்தோஷமா நல்ல பாதுகாப்பாக பார்த்துக்குங்க my dear friends, because it's very 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 important. Thank you.